முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து அப்பல்லோ மருத்துவமனை இதுவரை அவ்வப்போது பல அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. மொத்தம் 12 அறிக்கைகள். நாள்வாரியாக அந்த அறிக்கைகளின் விவரத்தை நாம் பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைபாட்டின் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. அவரது உடல்நிலை உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டது. செப்டம்பர் 24ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் வழக்கமான உணவை உட்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. 25ஆம் தேதி முதலமைச்சருக்கு காய்ச்சல் சற்றே குறைந்திருப்பதாகவும் அவர் வழக்கமாக உட்கொள்ளும் உணவுகளை உட்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து சமூக வலைதளங்களில் பரவியிருக்கும் செய்திகள் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் மருத்துவமனை தெரிவித்தது. சிகிச்சைக்காக வெளிநாடு கொண்டு செல்லப்படவிருப்பதாக வந்த தகவல்களில் உண்மை ஏதும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சருக்கு வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை இல்லை என்றும் சிகிச்சைக்கு அவர் போதிய அளவிற்கு ஒத்துழைப்பு தந்து வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. செப்டம்பர் 29ஆம் தேதி அன்று முதலமைச்சருக்கு தேவையான அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் மருத்துவமனையில் சில நாட்கள் தங்கியிருந்து அவர் சிகிச்சை பெற வேண்டும், அவ்வளவுதான் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. 3ஆம் தேதி 10வது மாதம் 3ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் நல்ல பலன் தந்திருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. மருத்துவ குழு அவரை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. அக்டோபர் 6ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர் 3 பேர் நேரில் வந்து முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்தெல்லாம் கேட்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அந்த குழு அக்டோபர் 7ஆம் தேதி வரை சென்னையில் தங்கி முதலமைச்சரின் உடல்நிலையை கண்காணிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே செப்டம்பர் 30ஆம் தேதி சென்னை வந்து முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே மீண்டும் சென்னைக்கு வந்து முதலமைச்சரின் உடல்நிலையை சோதித்ததாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. அக்டோபர் 10ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் நுரையீரல் சிகிச்சை நிபுணர் கிலானி மீண்டும் சென்னைக்கு வந்து 2 நாட்கள் முதலமைச்சரின் உடல்நிலையை கண்காணித்ததோடு அப்பல்லோ மருத்துவ நிபுணர் குழுவோடு ஆலோசித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. 21ஆம் தேதி மூத்த இதய சிகிச்சை நிபுணர்கள், தொற்றுநோய் சிகிச்சை நிபுணர்கள், நீரிழிவு சிகிச்சை நிபுணர்கள் ஆகியோர் முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்து அவரது உடல்நலன் குறித்து தொடர்ந்து கண்காணித்ததாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. அப்போது முதலமைச்சர் பேசியதாக கூட குறிப்பிடப்பட்டிருந்தது. 29ஆம் தேதி முதலமைச்சருக்கு, அதாவது ஞாயிறு மாலை, மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் இன்று இதய நோய் சிகிச்சை நிபுணர்களும் சுவாசவியல் நிபுணர்களும் சிகிச்சை அளித்ததாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.